பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாவது கொடுங்க மேம், ஆன்லைன் ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஐடியா கொடுங்க, இப்படி சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 5th இயர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு 10 டேஸ்க்கு 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். நம்மளோட அன்பு மகள் சிவசக்தி அப்படிங்கிற பேஜில் வந்து உமன் ஆண்டர்ப்ரனருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் வந்து டேலண்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 10 டேஸ் 10 பிஸ்னஸ் ஐடியாஸில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், உங்களுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக, இல்லைன்னா வந்து எதுலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க சாரீ வந்து நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜுவல்ஸ் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுட் ஐட்டம் பண்ணுறாங்க, நாமளும் அந்த மாதிரி பண்ணலாமா, மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவ்வளோ இது இருக்குது, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, காரில் வந்து இறங்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய வந்து வீடியோஸை பார்த்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போனீங்க அப்படின்னா தான் லாங் டேர்மில் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து செய்ய முடியும். இப்போ மற்றவங்கள பார்த்து ஆசைப்பட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த பிஸ்னஸ் மேனு, எந்த உமனாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுற உமனாக இருந்தாலும் கேட்டு பாருங்கள், அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான திறமையும் தைரியமும் எங்கே வரும் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்டால தான் வருது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்குன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பிஸ்னஸாக கொண்டு போங்க. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும். சில பேர் பார்த்தீங்கன்னா டிராயிங் சூப்பராக பண்ணுவாங்க, அது ரொம்ப சின்ன விஷயம் நினைக்கிறாங்க. டிராயிங் வந்து நிறைய பேர் வந்து வரைஞ்சி சேல்ஸ் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணி விற்கிறாங்க, கம்மல் ரெடி பண்ணி, பேப்பர் குவில்லிங், அதெல்லாம் வந்து அப்போ ரெடி பண்ணதான் இப்போவும் அதுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. த்ரெட்டில் பேங்கிள் செய்கிறது, கம்மல் செய்கிறது, நிறைய வந்து கிராஃப்ட் ஐட்டமே வந்து நிறைய பேர் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஹோம்மேடாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லைன்னா உங்கள் மாமியார் உங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த ட்ரெடிஷ்னலான ஏதாவது ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு வந்து தேவை கிடையாது. உங்களோட டேலண்ட்டில் கொண்டு போகும்போது அந்த பிஸ்னஸை எப்படி க்ரோத் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.